ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா யமஹாவில் XSR அப்படின்னு சொல்லி ஒரு பைக், அதாவது ரெட்ரோ டைப்பில் இருக்கக்கூடிய பைக் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ரொம்ப ஆசை எதிர்பார்த்தோம். நம்மளோட இந்தியாவில் இப்போ வரைக்கும் அது லான்ச் ஆகவே இல்லை. என்னுடைய தாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த R15 MT15 இருக்குல்ல, அதோடைய ஸ்பெக்ஸோடு அப்படியே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் படி, அதாவது சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகும். அதை வச்சு நம்ம செக் பண்ணுறப்ப என்ன வந்து தெரியுது அப்படின்னா, இந்த பைக் வந்து FZ25 இருக்குல்ல, அந்த பைக்கோட இன்ஜின் பொறுத்துன பைக்காக வரும். ரெட்ரோ டிசைன் தான், டிசைனில் எந்த விதமாக சேஞ்சு கிடையாது. ஆனால் பைக்கில் இருக்கிற அந்த இன்ஜின் மட்டும் 250cc இன்ஜினாக வரும், ஒன்று ஏர் இல்லைன்னா ஆயில் கூல்டு இன்ஜினாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 155cc-லேருந்து 250cc வந்து இதோடைய சிசி அப்படின்றது வந்து கூடியிருக்கு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் வரும். வேணா ஒரு 10,000 20,000 கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் அந்த 10,000 20,000 தான் கூட வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய MT-யும் சரி R15-யும் சரி, ரெண்டு பைக்கோடைய காஸ்ட்டும் இப்போ இருக்கிற FZ25 அந்த பைக்கோடைய காஸ்ட்டுக்கு ஓவரால் ஈக்குவலாக வந்து வந்துடும். ஈவன் தோ ஒன்று 150cc இருந்தாலும் சரி, இன்னொன்று 250cc இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 100cc டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சரி, அதோடைய அந்த காஸ்ட் அப்படின்றது வந்து 10,000 20,000 தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் தான். MT-ஆ இருக்கட்டும் R15 இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பைக்ஸு. அது மட்டும் இல்லை, ஃபீச்சர்ஸ் அதிகம் இருக்கிறது போக இதில் வந்து VVA அப்படின்ற டெக்னாலஜி வந்து ஒன்று அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பைக்கில் வந்து வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ அந்த கான்செப்ட், அந்த விஷயம் வந்து இந்த ரெண்டு பைக்கில் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த பைக் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாகவும் கூட மாற்றுதுன்னு கூட சொல்ல முடியும். இது போக FZ25 இருக்க மாதிரி R15 வந்து டுவல் சேனல் ABS வரும். R15 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேரிங்கோட வந்துடும். ஆனால் FZ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், FZ25 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் பைக்கு. அது மட்டும் இல்லை, அதோடைய அந்த டார்கு, அதோடைய பவர் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதாவது R15 கம்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன தான் VVA இன்னும் பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாலும் இதோடைய சிசி அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு 155cc தான். அந்த ஹைப்ரிடான மிஷின் இருக்குல்ல, அந்த ஹைப்ரிட் மிஷின் வந்து கிட்டத்தட்ட 18 PS வரைக்கும் பவர்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ XSR பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, XSR வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இதில் வந்து FZ25 இன்ஜின்றது வந்து பொருத்தப்பட்டு வரும் அப்படின்ற பட்சத்தில் இதில் 20 PS பவரும் 20 Nm டார்கும் வந்து வரக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. எனக்குமே வந்து ஒரு தாட் இருந்துச்சு, இப்போ ஒன்றில் ஒரு 155cc வந்து ஒரு ரெட்ரோ பைக் வரதை விட ஒரு 250cc வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா காம்படிஷன் சொல்லி பார்க்குறப்ப இப்போ ரெட்ரோ பைக்னு சொல்லி எடுத்துட்டோம். அதாவது இப்போ ஒரு ரெட்ரோ பைக்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாம், இல்லாட்டினா ஹோண்டாவில் ஹைனஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 350cc-லேருந்து 500cc 650cc இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 250cc அப்படின்னாலே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு நேக்கட் ஸ்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரெட்ரோ பைக்கு அதுவும் வந்து 155cc வந்து வருது அப்படின்னா, அதோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு 1,20,000 இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நியாயமாக நம்ம வந்து வாங்க முடியும். அதே இது ஒரு 350cc வர வண்டி வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வைக்கலாம். இப்போ இந்த XSR 155 வந்து R15 இன்ஜினு, R15 கூலிங் சிஸ்டம், R15 ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு வருது அப்படின்னா, அதை வந்து கண்டிப்பாக அவங்க 1,10,000 1,20,000 வந்து அவங்களால தர முடியாது. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த FZ வெர்ஷன் 3 இருக்குல்ல, அந்த பைக்கோடைய இன்ஜினை வந்து வச்சு, ஸோ அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளாக இந்த R15லையும் இந்த MT15 இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை அப்படியே டோட்டலாக வந்து நவுத்திட்டு FZ25 இன்ஜினை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அப்படி வைக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா, பவரும் டார்க்கும் அதிகமாகி போச்சு, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் வந்து கொண்டு வந்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் வரும், இதை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பைக் வந்து குடிசைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றது வந்து இந்த பைக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ண லீக்டு இமேஜ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் போடுறேன், இப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். XSR 155ன்ற பைக்கை விட XSR 250 அப்படின்ற பைக்காக வரும் அப்படின்றது தான் ஒரு அப்டேட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 1,70,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த பைக்கில் வந்து ஒரு 250cc இன்ஜின் பொருத்தப்பட்டு வரும் அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தம். ஸோ இது வந்து ஃபிக்ஸடாக இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் அவ்வளோதான். இது வந்து ஃப்யூச்சரில் மேபி மாறலாம். ஆயில் கூல்டு, ஏர் கூல்டுன்னு சொல்லி வருது இல்லை, அது மேபி லிக்விட் கூல்டாக கூட வரலாம். அது எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறாங்கல்ல, அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வரப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரணும். அப்படி அந்த 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது என்னுடைய தாட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா 155cc-லேருந்து 200cc வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
வேறு ஏதாவது பைக் எடுக்கலாமா, அந்த பைக் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதையும் தெரியப்படுத்துங்க. வேறு மெக்கானிக் சம்மந்தமாக, அதாவது இந்த பைக்கில் வந்து ப்ரோ இத்தனை கிலோமீட்டரில் வந்து இன்ஜின் வேலை வைக்குமா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு வந்து நம்மளுடைய மெக்கானிக் அண்ணே ஒருத்தர் வந்து வீடியோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய மெக்கானிக் அண்ணே வந்து நமக்கு வீடியோ பண்ணி தராப்பில். ஸோ உங்களுக்கு கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட போய் நான் வந்து இதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, இதே போல ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.